ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 18வது வீடியோவில் பேபி ஸ்கர்ட் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கிளாத்தை 2ஆக மடித்து போட்டுட்டேன். இதை அப்படியே 4ஆக மடிச்சுக்கோங்க. கிளாத்தை 1 2 3 4 கிளாத்தாக நான் மடித்து போட்டிருக்கேன். அளவு ஸ்கர்ட்டை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. எனக்கு இங்கே கரைக்கோடி இருக்குது. நான் பார்டர் இருக்கிறதுனால நான் இதை மடித்து தைக்கலை. சரிங்களா? நீங்கள் மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல 2 இன்ச் அளவில் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் இதை டைரெக்டாக இருக்கிற அளவை அப்படியே வச்சுக்க போகிறேன். கிளாத்தை இப்படி மடித்து இப்படி தான் வைக்கணும். இந்த உயரத்தை தான் பார்க்கணும். சரிங்களா? இப்படி பார்க்கக்கூடாது. இந்த உயரத்தை தான் பார்க்கணும். பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல நம்ம எலாஸ்டிக் வைப்போம் இல்லைங்களா? அந்த எலாஸ்டிக்குக்காக 1 இன்ச்சு நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க. இருக்கிற ஹைட்டை விட 1 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது வரைக்கும் நமக்கு ஃப்ரில்லு வரும். இதோட நமக்கு ஃப்ரில்லு வந்துடும். இந்த இடத்துல நமக்கு எலாஸ்டிக்கு நம்ம தனியாக பெல்ட் துணி வைப்போம். அந்த பெல்ட் துணியோடு சேர்க்கும்போது நமக்கு சரியான அளவு வந்துடும். சரிங்களா? எனக்கு இந்த ஸ்கர்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. அதனால் நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு இந்த கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இந்த கிளாத் இருக்கிற அளவை நான் அப்படியே வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட அளவு ஸ்கர்ட்டை விட 1 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கோங்க. இதோட நமக்கு ஃப்ரில் வந்துடும். இந்த இடத்துல நமக்கு எலாஸ்டிக் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த அகலம் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த அகலத்துக்கு இப்படி வைங்க. இந்த கிளாத்தை இந்த கிளாத் எந்த அளவுக்கு முடியுதோ அதோட ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் உயரம் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதோட இந்த சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இருக்கிற அளவை அப்படியே வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இந்த பார்டர் பக்கம் நமக்கு கால் பக்கம் கீழே போயிடும். சரிங்களா? உங்களுக்கு இங்கே பார்டர் இல்லைன்னா இப்படி நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது இடுப்பு சைடு. இடுப்பு பக்கம் நம்ம ஃப்ரில் வைக்கணும். இப்படி ஃப்ரில் வந்துடும். சரிங்களா? எனக்கு இந்த ஸ்கர்ட்டு 2 கிளாத்தாக இருக்குது. நான் 2 கிளாத்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஜாயின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு ஸ்கர்ட்டு ஒரே நீளமாக இருக்குது அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வராது. ஓகேங்களா? இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரே லென்த்து கிளாத்தாக இருந்தால் இந்த ஜாயிண்ட் வராது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கிளாத்தை அப்படியே இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா?
நம்ம இப்போ இடுப்புக்கிட்ட எலாஸ்டிக் வைக்க போகிறோம். நான் வந்து 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் அகலமாக வேணுன்னா 1.5 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து எலாஸ்டிக்கை இழுத்து பிடிக்கலை, அப்படியே தான் வச்சு எடுக்கிறேன். கரெக்டாக எடுத்துக்கிட்டு இப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ இப்படியே 2ஆக மடித்து இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து தையலுக்கு வந்துடும், ஓகேங்களா? நான் இடுப்பில் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு லைனிங் பீஸ் எடுத்துருக்கிறேன். நமக்கு இடுப்பு சைஸ் வந்து சரியான அளவை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதோட எலாஸ்டிக் வைக்கும்போது நமக்கு வந்து அது ஈக்குவல் ஆயிரும், சரிங்களா? இந்த எலாஸ்டிக்கை வைக்கும்போது அதை அதுக்கு தக்க சுருங்கி கொடுத்துக்குறோம், ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஸ்கர்ட்டோட உள்பக்கம், இது வெளிப்பக்கம், ஓகேங்களா? இப்போ ஸ்கர்ட்டோட உள்பக்கம் இந்த இடுப்பு பட்டியை வைக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அங்கேருந்து தையல் போட ஆரம்பிக்கணும், சரிங்களா? பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா? இப்போ அதையும் இதையும் சேர்த்து ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ இந்த எலாஸ்டிக்கை இப்படி உள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடிப்பு மடித்து அப்படியே இப்படி மடிக்கணும். கரெக்டாக நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி கடித்த மாதிரி தையல் வரணும், சரிங்களா? இப்போ சுருக்கத்தெல்லாம் ஈவனாக எடுத்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் சுருக்கம் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த எலாஸ்டிக் மேலே தையல் போடலை. எலாஸ்டிக் வந்து சுருண்டுக்கிறக்கூடாது, அதனால் நம்ம இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிறலாம். அது மாதிரி ஒரு 2-3 இடத்துல தையல் போட்டுக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்கர்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கர்ட்டுக்கு அளவெடுத்து எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.